இன்னைக்கான வீடியோக்காக ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். வீரா வந்து போய் கண்மணிய வந்து அலற விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறக்குமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து வீரா வந்து அவங்க ரூம்ல அந்த உத்திராட்சத்தை வச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னடா இது? நமக்கு எல்லாமே வந்து மர்மமா இருக்கு. ஆனா இந்த விஷயத்த வந்து கண்டிப்பா இவன் பண்ணியிருக்க மாட்டான். மாறன் வந்து வேற யாரோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு பதிலா வந்து இவன் பழிய வந்து நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் மேல போட்டுக்கிட்டு இருக்கான். அதை யார் என்னன்னு கண்டுபிடிக்கணுமே. ஆனா இந்த ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு பயங்கரமான மர்மம் ஒன்று ஒளிஞ்சிருக்குது. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து யோசிச்சு பார்க்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? கண்மணியா தான் இருப்பா. ஏன்னா கண்மணி தான் தேவையில்லாமல் அந்த உத்திராட்சத்தை கொண்டு வந்து நம்ம ரூமில் வச்சுருக்கா. அப்படி இருக்கும்போது அவள் தான் போய் இந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவளை போய் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வந்து வீரா வந்து கண்மணியோட ரூம்குள்ளே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கே போன உடனேயும் என்ன வீரா இங்கே வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உன்கிட்ட சில விஷயமெல்லாம் பேச வேண்டியிருக்கு, அதனால தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேசணும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், மாறன் கேஸ் தான் முடிஞ்சு போச்சுல, மறுபடியும் எதுக்கு அதை வந்து ரீஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதை போய் நீ அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம கண்மணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, உனக்கு தெரியாதா? அப்போனா என் ரூமில் எப்படி உத்தராட்சம் வந்துச்சு அதுவும் உனக்கு தெரியாது அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவனே வந்து கண்மணி வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவன் கரெக்டாக கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அக்கா உண்மையை சொல்லுக்கா, என்னோட ரூமில் எப்படி வந்துச்சு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் தான் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளர ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு, அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணதே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, தெரிஞ்சு போச்சா? ஆமாம், நானும் ஒத்துக்கிறேன், அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணது நான் தான். இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ வாழ்கிற வீட்டுக்கே வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, யார் துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா? இந்த குடும்பம் தான் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நம்ம அண்ணனை வந்து அழிச்சிட்டு அதுக்கு பிராய் திட்டம் பண்ணுற மாதிரி உன்னை என்னையும் இங்கே கூட்டு வந்து வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாறனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ உண்மை தெரியாமல் நீ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, எனக்கு உண்மை தெரியாதா? எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எல்லா உண்மையுமே எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் திருப்பி போய் அந்த கேஸை வந்து ரீஓப்பன் பண்ணி அண்ணனை வந்து கொலை பண்ணேன். அவனை சும்மா விடக்கூடாது, அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடணும். அதுக்காக தான் நான் இப்படியெல்லாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைக்கா, நீ மறுபடி வந்து தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து சொல்கிறாங்க. ஏன் நீ தப்பு பண்ணலையா? என்னோட கையெழுத்தை அப்படியே வந்து ஜெராக்ஸ் அடிக்கிற மாதிரி நீ எடுத்து போட்டு அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்குறதுக்கு நீ எல்லாம் பண்ணையில எனக்குன்னு தெரியாது நினச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாக்கா, நான் பண்ண தான் செஞ்சேன், நீ தானே சொன்ன நல்லது பண்ணுறவங்களுக்கு நல்லது பண்ணணும், கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது தான் பண்ணணும், நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. அப்படி இருக்கும்போது கெட்டது பண்ணுறவங்களுக்கு கெட்டது பண்ணுறதுல எந்த தப்புமே கிடையாது. அதனால் வந்து உன் விஷயத்தில் நான் இப்படி பண்ணதில் நான் ஒன்றும் தப்பாக எதுவுமே நினைக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏய் இங்கே பாரு, நீ வந்து அந்த மாறனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு நம்ம அண்ணனுக்கு வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் துரோகம் பண்ணுறவனாவே இருந்துட்டு போகிறேன், எனக்கு இப்போ தான்க்கா எல்லா உண்மையுமே வந்து ஒன்று ஒன்றா தெரிய வருது, கூடிய சீக்கிரம் வந்து உனக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் எனக்கு எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு ஒரே நோக்கம் அந்த மாறனை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடணும். அவன் வந்து இப்படி சுதந்திரமாக வெளியில் சுற்றுறது எனக்கு வந்து சுத்தமாக பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அக்கா நீ ஃபஸ்ட்டாவது வீட்டில் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்ப, அப்போ வந்து மாறன் மேலே உள்ள கோவத்தில் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனால் இனிமேல் அப்படி விட மாட்டேன், நீ தெரியாமல் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை திருத்துறது தான் என்னோடய வேலை அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓ, என்னை திருத்துறதுக்கே வளர்ந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாக்கா சரி கோவப்படாத, எதுக்கு இப்போ கோவப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ தான் இப்போ டென்ஷன் ஆனால் டீ குடிப்பியே. ஓஹோ, டீ குடிக்க மாட்டேன், நீ வந்து கூல்ட்ரிங்க்ஸ் தானே குடிப்ப, உனக்கு போய் கூல்ட்ரிங்க்ஸ் வந்து போட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி வந்து கிண்டல் பண்ணுறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து கத்துறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே சவுண்டு விட்றாங்க நம்ம வீரா. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.